டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கலியுக கடவுள் முருகப்பெருமானை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை எல்லாம் தீருவதற்கு நம்ம முருகர் வழிபாடு மேற்கொண்டால் கண்டிப்பா முருகர் நமக்கு ஆசீர்வாதம் தருவார். நமக்கு நினைத்த வேலை கிடைக்க நிறைய பேருக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பீங்க. உங்கள் படிப்புக்கு தகுந்தாப்படி வேலை கிடைக்காம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை கண்டிப்பாக தினமும் சொல்லி பாருங்க. உங்களுக்கு நினைத்த வேலை நினைத்தபடி சீக்கிரமாக முருகனின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் நம்பியவர்களை காக்கும் கலியுக கடவுள் என பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். முருகா என மனதார ஒரு முறை அழைத்தாலே அவர் ஓடி வந்து அருள் செய்யும் தெய்வம் முருகப்பெருமான். பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் தெய்வம் என்பதால் முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை, போதுமான சம்பளத்தில் வேலை கிடைக்கவில்லை, எவ்வளவு முயற்சி செய்தாலும் வேலை கிடைக்கவில்லை, கிடைத்த வேலையும் நிலையாக இருப்பதில்லை. வேலை செய்யும் இடத்தில் ஒரே பிரச்சனையில், வேலையில் நிலையில்லாத தன்மை, வேலையில் முன்னேற்றமே இல்லை, நான் விரும்பும் வேலை எனக்கு கிடைக்கவே இல்லை, அப்படி வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போக்குவதற்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. எவ்வளவோ முயற்சி செய்தும் விரும்பிய வேலை, நிம்மதியான வேலை கிடைக்கவில்லை என்பவர்கள் அல்லது வேலையில் பிரச்சனைகளை சந்தித்து வருபவர்கள் முருகப்பெருமானை தினமும் வழிபட்டு வரலாம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். அதனால் குழந்தைக்காக மட்டுமல்ல முருகப்பெருமான வழிபாடு செய்வது. எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம நம்பி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். முருகப்பெருமான மனதார நம்பி வழிபட்டால் அந்த ஒரு காரியம் நிச்சயம் நமக்கு கை கொடுக்கும். முருகப்பெருமானுக்குரிய ஒரே ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் நம்பிக்கையுடன் சொல்லி வந்தாலே நம்முடைய பிரச்சனைகள் தீரும். விரைவில் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். நல்ல வேலை, நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். வேலை கிடைக்க முருக மந்திரம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ராஜஸ்கோத்புதம், ராஜி வாயத லோஷனம், ரதீச கோடி சௌந்தர்யம், தேகிமே விபுஸ்லம் ஸ்ரீயம். இந்த எளிமையான 4 வரி மந்திரத்தை தினமும் 108 முறை என்ற விதத்தில் தொடர்ந்து 48 நாட்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு முருகப்பெருமான மனசார நினைச்சு நெற்றியில் திருநீறு இட்டுக்கொண்டு முருகப்பெருமானின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்பு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த சக்தி வாய்ந்த முருக மந்திரம் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது முருகன் சன்னதியில் அமர்ந்து சொல்வது இன்னும் அதீத பலனை கொடுக்கும். விரைவிலேயே நீங்கள் நினைத்தது கைகூடும். சட்கோண கோலமிட்டு அதன் மீது வெற்றிலை நெய் தீபம் ஏற்றி வைத்து கூட இந்த மந்திரத்தை சொன்னால் பன்மடங்கு அதிக பலனை கொடுக்கும். இந்த மந்திரத்தை முருகப்பெருமான நினைச்சு மட்டும் உச்சரிங்க. 108 முறை சொல்லி முடித்த பிறகு உங்களின் கோரிக்கை அல்லது வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி முருகப்பெருமானிடம் முறையிட வேண்டும். முதல்ல முருகப்பெருமான மனதார நினைச்சிட்டு நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய இந்த 4 வரி மந்திரத்தை சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் உங்க கோரிக்கையை சொல்லுங்க. கோரிக்கை அல்லது வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி முருகப்பெருமானிடம் முறையிட வேண்டும். அதே போல வேலைக்காக முருகப்பெருமானை வேண்டுபவர்கள் வியாழக்கிழமை தோறும் வீட்டில் இருக்கும் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி உங்கள் வீட்டில் வேல் இல்லை அப்படின்றவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகரிடம் உங்களின் வேண்டுதலை சொல்லி பால் வாங்கி கொண்டு சென்று கொடுத்தால் அவர்கள் அபிஷேகம் செய்து கொடுப்பார்கள். இந்த வேண்டுதலை செய்வதால் வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும். மறந்துடாதீங்க, நம்ம சொல்ல வேண்டிய 4 வரி மந்திரம் 108 முறை 48 நாட்கள் தொடர்ந்து சொல்லலாம். இதுவே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொன்னீங்கன்னா அதோட பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். வேலைக்காக வேண்டுபவர்கள் வியாழக்கிழமையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க. வேல் இல்லாதவங்க இந்த மாதிரி கோயிலில் செஞ்சு பால் வாங்கி கொடுத்து அங்கே அர்ச்சகரிடம் கொடுத்தாலே அவரே அபிஷேகம் செஞ்சு கொடுப்பாரு.
நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க. எந்த ஒரு வழிபாட்டும் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்கன்னா அது நெகட்டிவாக தான் முடியும். எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைங்க. இந்த எளிமையான வழிபாடை செஞ்சு பாருங்க. கந்தவேல் முருகனுக்கு ஹரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.